கடவுள் தாவீது வழிமரபிலிருந்தே இயேசு எனும் மீட்பரை தோன்றச் செய்தார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை புனித 5ஆம் பயஸ் அவர்களை நினைவு கூர்ந்து செபிக்க நமக்கு அழைப்பு தருகிறது. 19 வயதில் ஒரு எடுத்துக்காட்டான துறவற வாழ்வு வாழ முன்வந்தவர். 16 ஆண்டு காலமாக குரு மாணவர்களுக்கு இறையியலையும் விசுவாச பாடத்தையும் மறைக்கல்வியையும் போதித்தவர். இவர் கடவுள் மீது கொண்ட ஆழ்ந்த அன்பினாலும் நம்பிக்கையினாலும் அனுதினமும் தவறாமல் தவ முயற்சியில் ஈடுபடுகிறவராக இருந்து வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒருவர் நம் தாயாம் திரு அவைக்கு திருத்தந்தையாக கிடைத்தது மிக பெரும் ஒரு பாக்கியமே. ஒரு முறை துருக்கி படையானது கிறிஸ்தவர்களின் மீது ஐரோப்பாவில் வாழ்கின்ற அத்தனை நாடுகளையும் கைப்பற்ற வேண்டும் என்கிற துடிப்போடு முனைப்போடு போர் தொடுத்து வந்தார்கள். இதை விவேகத்தோடு அறிந்து கொள்ளுகிற திருத்தந்தை ஐரோப்பா கண்டத்தையும் கிறிஸ்தவர்களையும் காப்பாற்றும் வண்ணமாக தான் ஒரு மிக பெரும் ஒரு முயற்சியை எடுக்கின்றார். துருக்கிய படையோடு கிறிஸ்தவர்களை ஒற்றுமைப்படுத்தி பார்க்கும்போது படைபலத்தில் இவர்கள் மிகவும் சொற்பமானவர்களாகவே இருந்தார்கள். நிச்சயமாக கிறிஸ்தவர்களால் அந்த துருக்கி படையினரை வெற்றி கொள்ளவே முடியாது. இந்த சூழ்நிலையில் தான் திருத்தந்தை ஒரு அற்புதமான அழைப்பை தருகின்றார். தொடர்ந்து இறைவனிடத்தில் மன்றாடுங்கள், இடைவிடாமல் அனைவரும் ஆண்டவரை நோக்கி உங்கள் குரலை எழுப்பி செபியுங்கள். ஆண்டவர் நமக்கு வெற்றியை தருவார் என்கிற நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அந்த மக்கள் மத்தியில் தூண்டி எழுப்புகின்றார். அந்த மக்களும் கூட தொடர்ந்து கடவுளிடத்தில் பக்தியோடு விசுவாசத்தோடு மன்றாடி வேண்டி செபித்திருக்கிறார்கள். அதன் பயனாக அந்த போரிலே கிறிஸ்தவர்களுக்கு வெற்றி கிடைத்ததாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்பொழுது திருத்தந்தை 5ஆம் பயஸ் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்: நமக்கு வெற்றி கிடைத்து விட்டது, நமக்கு வெற்றி கிடைத்து விட்டது, போய் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே, அந்த வெற்றியின் நினைவாகத்தான் ஜெபமாலை மாதாவினுடைய திருவிழாவையும் கொண்டாட திருத்தந்தை அவர்கள் அழைப்பு கொடுத்தார்கள். திருத்தந்தை என்கிற போதில் அவருக்கு அநேகமான வேலைகள் இருந்தாலும் கூட தினந்தோறும் 2 முறை நற்கருணை பேழையின் முன்பாக அமர்ந்து தவறாமல் ஜெபிக்கின்ற ஒரு திருத்தந்தையாய் இவர் இருந்திருக்கிறார். முழந்தாள் படியிட்டு அதிகமான நேரத்தை ஜெபத்தில் கழித்தவராக நம் திருத்தந்தை அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, திருத்தந்தை 5ஆம் பயஸ் அவர்கள் ஏழை மக்களின் மீது அதிகமான அன்பும் அக்கறையும் கொண்டு தர்மமாக பலவற்றை அவர்களுக்கு செய்திருக்கிறார். நோயாளிகளுடைய வீடுகளுக்கு சென்று அவர்களை தேற்றி ஆறுதல் படுத்தி அவர்களை ஊக்கமும் உற்சாகமும் படுத்தி இருக்கிறார். மருத்துவமனைகளுக்கு சென்று அங்கிருக்கின்ற நோயாளிகளை எல்லாம் சந்தித்து தேற்றி அவர்களுக்காக ஜெபித்து அவர்கள் அற்புதம் அதிசயங்களை பெற்று குணமாகும்படியாக மன்றாடி வேண்டியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிகுந்த இறை வல்லமை நிறைந்த திருத்தந்தை அவர்கள்
நம் தாயாம் கத்தோலிக்க திரு அவையை வழி நடத்தியது நம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தருவதாகவே அமைந்திருக்கிறது. ஆமென். அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தில் புனித பவுலடிகளாரும் பர்னபாவும் ஒரு தொழுகை கூடத்திற்குள் செல்லுகிறார்கள். அப்பொழுது பவுலடியாருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த தொழுகை கூடத்தில் இருந்த மக்களுக்கு போதிக்கும்படியான ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளுகிற பவுலடிகளார் இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கை வரலாற்றையே தொகுத்து மிக அற்புதமாக அவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறார். என் அன்பிற்குரிய இஸ்ராயேல் மக்களே, பல ஆண்டுகளாக எகிப்தில் நாம் அடிமைகளாக இருந்தோம். பார்வோனின் பிடியில் சிக்கி துன்பங்களை, வேதனைகளை, கொடுமைகளை அனுபவித்தோம். ஆண்டவர் நம்மை அங்கிருந்து மீட்டு கொண்டு வந்தார். 7 நாடுகளை அழித்து நமக்கு கானான் தேசத்தை கொடுத்தார். 150 ஆண்டுகள் நாம் அந்த இடத்தில் நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்தார். பல நீதி தலைவர்களின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி பாதுகாத்து வந்தார். பிறகு நாம் எல்லோரும் முறையிட்டு ஆண்டவரிடத்தில் மன்றாடினோம். எங்களுக்கு ஒரு அரசர் வேண்டும் என்று கேட்டோம். அதன் அடிப்படையில் சவுல் என்கிற அரசனை கடவுள் நமக்கு முதலாக கொடுத்தார். அதன் பிறகு தன் நெஞ்சத்திற்கு நெருக்கமாக கண்ட தாவீதை அருட்பொழிவு செய்து அவரை தன் இதயத்திற்கு உகந்தவராக, தன் விருப்பம் அனைத்தையும் நிறைவேற்றுபவராக அவரை கண்டு திருப்பொழிவு செய்தார். இப்படியாக இந்த தாவீதின் மரபிலேயே நமக்காக இரத்தம் சிந்தி நம்மை மீட்பதற்காக ஒரு மீட்பரை ஆண்டவர் அனுப்பினார். அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அந்த மீட்பரை, அந்த மெசியாவை திருமுழுக்கு யோவான் அடையாளம் காட்டினார். ஆனால் நீங்கள் தான் அந்த மெசியாவை ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த மீட்பரை நம்பவில்லை, அவளை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள் என்று சொல்லி இயேசுவினுடைய வரலாற்றை, அந்த இஸ்ராயேல் மக்களுடைய வரலாற்றை எடுத்து சொல்லி இயேசு எவ்வாறு அவர்களை பாவங்களிலிருந்து மீட்டார், அவர்களின் மெசியாவாக இருக்கிறார் என்பதை தெளிவுபட பவுலடிகளார் எடுத்துச் சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்திலும் கூட பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, ஆனால் தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறது இறைவார்த்தை. அதன் அடிப்படையில் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, எவரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் பேறு பெற்றவர்கள் என்பதுதான் இந்த இறை வார்த்தையினுடைய அடிப்படையாக அமைந்திருக்கிறது. அவரை காட்டிக் கொடுத்து சிலுவையில் அறைந்தாலும் கூட அவன் நமக்காக இரத்தம் சிந்தி நம்மை பாவங்களிலிருந்து மீட்டார். அதன் வழியாக இருக்கின்றவராக இருக்கிறவராய் ஆண்டவர் இயேசு எப்பொழுதும் நம்மோடு உடன் இருக்கிறார். ஏனென்றால் இறந்த அவரை ஆண்டவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழச் செய்தார். உயிர்ப்புக்கு சாட்சியாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும், அந்த உயிர்ப்புக்கு சாட்சிகளாய் இன்று நீங்களும் நானும் இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறது இன்றைய நாளின் இறை வார்த்தை. அதனையே என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வோம். அவருடைய பாடுகளும் மரணமும் நமக்காக என்பதை உணர்வோம். அவருடைய உயிர்ப்பில் பங்கு பெறுகிற பாக்கியம் பெற்று நிலை வாழ்வை உரிமையாக்கி கிறிஸ்துவின் சாட்சியாய் இந்த உலகத்தில் வாழ்வோம். ஆமீன்.